ஹாய் காய்ஸ், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்னா நாளே எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பக்காவா பிளான் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணேன்னா அன்னைக்கு காலையில எந்திரிச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் திங்ஸ் வாங்கி ஸ்டஃப் பண்ணி அடுத்துதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்க போனேன். ஏன்னா எனக்கு வந்து நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்து நான் யோசிக்கவே இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு விட்டுட்டேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் ஆஃபீஸை விட்டு வரும்போதே ஊரே வந்து திருவிழா கடையா இருந்துச்சு. சும்மா டிராபிக் அங்கங்க ஜனக்கூட்டம் எல்லாம் போய் பிள்ளையார் வாங்குறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா ரோட் ஃபுல்லா கடை தான். ஆனா நான் என்ன பண்ணேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம நாளைக்கு காலையில வாங்கி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டை வந்து கொட்ட விட்டுட்டேன். நைட்டு வேலை மட்டும் தாங்க பார்க்கல, மத்தபடி டிராயிங் வரைகிறது வேற வேலை எல்லாம் பார்த்தேன். ஒழுங்கா செய்ய வேண்டிய வேலை என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனையில மாட்டியிருக்க மாட்டேன். ஆனாலும் நம்ம எதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி ரைஸு, சாம்பாரு, அப்புறம் வந்து வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன். அதுக்கு மேல காராமணி எங்க அத்தை நிறைய வைப்பாங்க, இந்த மாதிரி காராமணி பீன்ஸ் வச்சு பார்த்துருக்கேன். ஸோ அதனால காராமணி, அப்புறம் சுண்டல் 2 சுண்டல் போட்டேன். கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு மொத்தமா ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே 4 to 5 கிட்ட வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டோம். எங்க அத்தை வந்து விநாயகர் சிலை அந்த மாதிரி எல்லாம் வச்சுலாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து விநாயகர் பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க. ஆனா எங்க அம்மா வீட்ல வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து அதை வந்து சாமி கும்பிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் கரைக்கிறது அந்த மாதிரி போகும். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 9 கணபதி இது பிடிச்சி அது வந்து 9 நவகிரகங்கள் இதாகும்னு சொல்லுவாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணி அப்படி சாமி கும்பிட்டோம். ஈவினிங் தான் சாமி கும்பிட்டேன் ஆக்சுவலா. இதெல்லாம் முடிச்சு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து கோவில் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என்ன கோவிலுக்கு போலான்னு போது விநாயகர் கோயிலுக்கு போலாம், அடுத்து வந்து குமரன் குன்றம் போலான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா டைமே கிடைக்கல. இதுதான் டைம், இப்ப போனாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் குன்றம் கிளம்பினோம். இங்க போயிட்டு நம்ம வேற ஏதாவது விநாயகர் கோயிலுக்கும் போலாம் அந்த மாதிரி ஐடியா. ஆக்சுவலா போற வழியில ஃபுல்லா விநாயகர் ஊர்வலம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. பார்க்கவே வேற லெவலா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு விநாயகர் எல்லாம் வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டிட்டு குமரன் குன்றம் கிளம்பிட்டோம். இந்த கோயில் குரோம்பேட்ல இருக்கு. இந்த குமரன் குன்றம்ன்ற பேருக்கு ஏத்தாப்புல இங்க ஒரு குட்டி குன்று இருக்கு, அது மேலதான் கோயிலே இருக்கு. இங்க ஒரு படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட 75ல இருந்து 100 படிக்கட்டுகள் இருக்கும். இங்க இருக்க முருகனுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி. அவரு கூட வள்ளி தேவசேனா 2 பேருமே அருள் தராங்க. அதனாலயே திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்க. இதுக்கு மேல கல்வி வேலை எதுல சிக்கல் இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு வந்து அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. அதுக்கு மேல வந்தா ஒரு மன நிம்மதியும் இருக்கும். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இருக்கு. அதை தாண்டி நவகிரகங்களையும் இங்க வழிபடுறதுக்கு சன்னதி இருக்கு. சனிப்பெயர்ச்சினால வர்ற பிரச்சனைகள்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த சனி பகவானை வேண்டிட்டோம்னா 8 கிரகங்கள் சேர்ந்து சனி தரிசனம் தரும்ன்றதுனால எந்த மாதிரியான தோஷங்களும் விலகிடும்னு சொல்லிட்டு இங்க வந்து வழிபடுறாங்க. இந்த கோயில்ல பாதி ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்தோன்னே ஒரு சின்ன கோயில் இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அது வந்து சிவன் கோயில். அங்க இருக்கிற சிவனோட நேம் என்னன்னா சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மாளும் அங்க இருக்காங்க. இந்த கோயில்ல சோமகாந்தர சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள நிறைய சிலையா வச்சிருந்தாங்க. என்னடா நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு நல்லா பார்த்துட்டு வந்தேன். இவருக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. என்னன்னா சந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்படும் போது முருகன் தான் வந்து காப்பாத்தினாரு அப்படின்னும், அதனால முருகனுக்கு நேம் வந்து சோமகாந்தர் அப்படின்னு பேர் இருக்கு. இவரை நம்ம வணங்குறதுனால சந்திர தோஷம் அந்த மாதிரியான தோஷங்களுமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க. விநாயகர் சதுர்த்திக்காக இங்க இருக்கிற விநாயகரை நல்லா அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தின்றது பார்வதி விநாயகரை மண்ணில் உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்த நாள் தான் வந்து விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுனாலும் அது மேக்சிமம் நமக்கு தடை இல்லாம நடக்கும் அப்படின்றதுனாலதான் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ஃபேமஸ். விநாயகரை கும்பிடுறதுக்காக விநாயகரை மண்ல இருந்தே உருவாக்கி அந்த மண்ணை எடுத்துட்டு போய் திருப்பி மண்ணோட கலந்துடுறோம். மண்ணோட மீன்ஸ் நம்ம ஆத்துலயோ குளத்துலயோ விட்டாலுமே அது கரைஞ்சு திரும்பி மண்ணாகுது. ஆனா இப்ப இருக்க காலங்கள்ல வந்து கலர் அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பிளாஸ்டிக் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால
நீர் மாசுபடுதல்லாம் நடக்குது. சோ நம்ம அழகெல்லாம் பார்க்காம நல்ல களிமண் சிலையான்னு மட்டும் பார்த்து வாங்குனோம்னா, மக்களே நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. குமரன் குன்றத்துல தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்னு பார்த்தோம்னா, நல்ல வியூ தெரியும். ஆனா இங்க நைட் ஆயிருச்சு. ஆனாலுமே அங்க தூரத்துல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் அழகா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வந்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க அத்தை தான் எங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இப்படி மலை மேல ஒரு கோயில் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது ஹிரண் வந்து நடந்து வந்துடுறாரு ஸ்டெப்ஸ்ல. நாங்க தூக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது ஹிரண வந்து தூக்கிட்டே தான் நாங்க இடுப்புல வச்சு தூக்கிட்டு வருவோம். அவ்வளவு குட்டி பையனா இருக்கும்போது வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் அவன் நடந்து தான் வந்தான். தூக்குன்னு ஒரு வேர்டே சொல்லல. நம்மளே தூக்குனாலும் நான் பிக் பாய்மா நீ என்னை ஏன் தூக்குற அப்படிதான் அவன் வந்தான். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் லைக் கொலஸ்ட்ரால் இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மலைக்கு காலையில ஒருக்க இல்லைன்னா ஈவினிங் ஒருக்க மேல ஏறி திரும்பி இறங்கணும்னா பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுவும் மார்னிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மார்னிங் வந்தது இல்ல. இப்ப ஈவினிங்கே நம்ம இறங்கி போகும்போது நல்லா இப்ப ஏறிட்டு திரும்பி இறங்கி போறோமா அந்த பிரீத் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இதுக்காகன்னு போய் ஒரு ட்ரெக்கிங்னு ஒரு பிளான் பண்ணி அங்க மலை மேல ஏறி போயிட்டு வர்றதுக்கு பதிலா குட்டி மலை இதுல வந்து நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குறது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, இங்க வந்தோம்னா மனசுக்கும் நல்லது. இந்த கோயில வந்து மினி பழனி மலைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் போவோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மண்டபம் இருக்கும். திருப்பி நம்ம ஏறி போவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கும் அங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் சின்ன மலைன்றனால கொஞ்சம் ஒரு 2 கட்ஸ் தான் நம்ம கோவில வந்து ரீச் பண்ணிடுற மாதிரி இருக்கு. இங்க லெஃப்ட் சைடுல இடும்பனுக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னதியும் இருக்கு. இடும்பன்றவர் வந்து ஒரு அசுரன். அவரை வெற்றி கொண்டுட்டு அந்த வெற்றியோட நினைவு சின்னமா தான் நம்ம வந்து காவடியின் சின்னமா இடும்பனை வச்சிருக்காங்க. இவருக்கும் தனியா சன்னதி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி மேல கோயில்ல சோம்பன்னு ஒரு அசுரனும் இருக்கான். அவனுக்கும் கிட்டத்தட்ட இதே கதை தான். அவருமே வந்து முருகனை எதிர்த்து போர் புரிஞ்சு அப்புறம் முருகனால காப்பாத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கதை. வெளியில வரும்போது விநாயகருக்கு சிறப்பா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கு. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரோட்ல வரும்போது அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஒரு விநாயகர் வித்தியாசமா இருந்தாங்க. அப்புறம் வந்து விநாயகர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நாங்க போனோம். ஆனா ஹிரண் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆனதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி சரின்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில எல்லா விநாயகர் கோயிலையும் வெளியில இருந்து மட்டுமே பார்த்துட்டு ஊர்வலம் வருவாங்கல்ல பிள்ளையார வச்சுட்டு அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம். இங்க என்ன பண்றாங்கன்னா கையில வந்து ஒரு தட்டுல ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி இந்த விநாயகருக்கு வீட்டு முன்னாடி வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க நிறைய பேரு. எனக்கு தெரிஞ்சு வெளியில இப்படி ஊர்வலம் வர்ற பிள்ளையார வந்து நாங்க சாமி மட்டும் தான் கும்பிடுவோம். ஆனா வந்து இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு நான் இங்கதான் பார்த்தேன். இந்த பிள்ளையார் வந்து எங்க ஏரியால இருந்த பிள்ளையாரு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.